நம்ம இன்னைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி பேச போகிறோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது வந்து நம்ம பெருமாளை கும்பிடுற காலம். வருஷத்துக்கு 4 தடவை வருது. அது வந்து வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ங்கிறது இந்த மாதம் நவம்பர் 17 திங்கக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு 16 இரவு 1:30 மணிலேருந்து 17 காலையில் 10:30 மணி வரைக்கும் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த டைம் வந்து நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த டைமில் வந்து நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் நம்மளுடைய வேண்டுதல், எந்த வேண்டுதல்னாலும் பண்ணலாம். ஆனால் மெயின் வந்து செல்வ வளத்தை குறிக்கிறது. நம்ம பண கஷ்டத்தில் இருக்கோம், ஒரு குடும்பத்தில் திடீர்னு பணத்தினால ஒரு திடீர்னு ஜாதக ரீதியாகவும் சரி, இல்லை திடீர்னு ஏற்படுறது எதாக இருந்தாலுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாளை நம்ம கும்பிட்டோன்னா அது நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம். பெருமாள் கோயிலில் போய் நம்ம எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்கிறோம். கொடி மரம் உள்ள ஒரு கோயில் போகிறது தான் ரொம்ப விசேஷம். ஒரு 27 உதிரி பூ நம்ம கையில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு 27 முறை நம்ம சுற்றி வரணும். அந்த பூ எதுக்குன்னா நம்ம கவுண்டிங் விட்டுறக்கூடாது. ஒரு தடவையும் நம்ம கொடிமரத்துலேருந்து அப்படியே கருவறையை அப்படியே பெருமாள் இதை நம்ம சுற்றிட்டு வந்து ஒரு பூ எடுத்து நம்மளுடைய பிரார்த்தனை வேண்டுதல் என்ன இருக்கோ, அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், இல்லை கல்யாணம், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், படிப்பு, குழந்தை பேர், எது இருந்தாலும் அதை வேண்டிட்டு அந்த பூவை அந்த கொடிமரத்துக்கு கீழே வைக்கணும். வச்சுட்டு நம்ம அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு அடுத்த 2வது சுற்றிட்டு வந்து அதே மாதிரி 27 முறையும் நம்ம சுற்றிட்டு வரணும். அந்த சுற்றிட்டு வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச பெருமாள் ஸ்லோகம் தெரிஞ்சால் பெருமாள் ஸ்லோகம் சொல்லலாம், இல்லை எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, ஓம் நமோ நாராயணா சொல்லலாம், கோவிந்தா சொல்லலாம். நம்மளால் எது முடிஞ்சதோ அதை நம்ம சொல்லிட்டு நம்ம வளம் வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த பூ வந்து எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம், ஒயிட் தான் இருக்கணும், சிவப்பு தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த உதிரி பூ நம்ம ஒரு கேரி பேக்லேயோ இல்லை ஒரு கூடையிலையோ வச்சுட்டு நம்ம சுற்றி வந்து 27 முறை சுற்றி வந்து அதுக்கப்புறமா நம்ம முடிச்சுட்டு உள்ளே போய் பகவானை பார்த்து அவங்களையும் கும்பிட்டுட்டு லக்ஷ்மி தேவியும் அங்கேயே கும்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கோயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கேயும் பெருமாளோடைய ஸ்தோத்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சது, இல்லை எதுவும் தெரியலைனாலும் பரவாயில்ல, ஓம் நமோ நாராயணா கோவிந்தா சொல்லிட்டு நம்ம அங்கே இருந்துட்டு வரணும். வரும்போது நம்ம உப்பும் ஒரு பேக்கெட் உப்பும் விரலை மஞ்சளும் வாங்கிட்டு வந்து நம்ம சாமி ரூமில் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், நம்ம லைஃப்பில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது அவ்வளோ சிறப்பு.